பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் நம்ம கதிர் இருந்துட்டு சரவணன் படுற கஷ்டத்தை பார்க்க முடியாமல் அண்ணன் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காத, உனக்கு என்னதான பிரச்சனை, ஒருவேளை குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சது அதிலேருந்து இன்னும் உங்களால் வெளியே வர முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது மட்டும் ஏமாற்றம் கிடையாதுடா, அதுக்கு முன்னாடி இருந்து எனக்கு ஏமாற்றமாக தான் இருந்துட்டுருக்கு, யாருக்கும் எனக்கு நடந்த மாதிரி அநியாயம் நடக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணன் என்ன சொல்கிறேன்னு தெளிவாக சொல்லுங்கண்ணே, அப்பயாச்சு எனக்கும் உன் மனசில் இருக்கிற பாரெல்லாம் கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கும், எனக்கும் உண்மை தெரிஞ்ச மாதிரி இருக்கும், தயவு செஞ்சு என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி தங்கமயில் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாதுடா, அவன் நம்ம குடும்பத்துக்கு பெரிய ஒரு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. துரோகமா? என்னென்ன சொல்கிற? அதுவும் அண்ணியா? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவள் நம்ம நினச்சிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது, அவள் ரொம்பவே போலியானவ, எல்லாரையும் ஏமாற்றி வாழ்ந்துட்டுருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னோட அவள் வயசில் ரொம்ப பெரியவள, 2.5 வயசு என்னோட அவள் பெரியவ, அது மட்டும் கிடையாது, அவள் எம்ஏ இங்கிலீஷ் எல்லாம் கிடையாது, வெறும் +2 மட்டும்தான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா தான் அவளை கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டேன். ஆனால் குழந்தை இருக்குன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவளை திரும்ப நான் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் இதுலேயும் அவள் என்கிட்ட போய் சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்கு.